வணக்கம் நண்பர்களே. இது கோல்டன் ட்ரையாங்கிள் சீரீஸின் 3வது பகுதி. இன்று நாம் ஆக்ரா, அதில் அமைந்துள்ள தாஜ்மஹாலை தான் பார்க்க போகிறோம். இப்போது நாம் தாஜ்மஹாலின் நுழைவாயில் வழியாக உள்நுழைந்து தாஜ்மஹாலை பார்ப்போம். தாஜ்மஹால் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது காதலின் அடையாளமாகவும் முகலாய கட்டிடக்கலைகளின் உச்சமாகவும் கருதப்படுகிறது. இதை கட்டியவர் யார் என்று நமக்கு தெரியும், ஷாஜஹான். அவர் தனது அன்பு மனைவி மும்தாஜ் அவர்களின் நினைவாக இதை கட்டியிருக்கிறார். இந்த கட்டுமான பணிகள் 1632 தொடங்கி 1653 நிறைவடைந்தது. அதாவது 22 ஆண்டுகள் இந்த கட்டிடத்தை கட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதை உஸ்தாத் அஹமத் லஹோரி என்ற தலைமை கட்டிடக்கலை நிபுணர் வடிவமைத்திருக்கிறார். ராஜஸ்தானின் மக்ரானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர வெள்ளை பளிங்கு கற்களால் இது கட்டப்பட்டுள்ளது. சுமார் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், சிற்பிகள் மற்றும் 1000 யானைகள் இதன் கட்டுமானத்தில் ஈடுபடுத்தப்பட்டன. சுவர்களில் குர்ஆன் வசனங்கள் மற்றும் பூ வேலைப்பாடுகள் நவரத்தின கற்களை கொண்டு பதிக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் ஒரு பிரம்மாண்ட மேடையின் மீது அமைந்துள்ளது. மையத்தில் மும்தாஜ் மற்றும் ஷாஜகானின் கல்லறைகள் உள்ளன. கட்டிடத்தின் 4 மூலைகளிலும் 4 உயர்ந்த மினார்கள், அதாவது தூண்கள் உள்ளன. இவை கட்டிடத்தின் அழகை கூட்டுவதோடு நிலநடுக்கம் வந்தால் பாதுகாக்கும் வகையில் சற்று வெளிப்புறமாக சாய்ந்து கட்டப்பட்டுள்ளன. முன்னால் சார்பாக், அதாவது 4 பிரிவுகளை கொண்ட அழகிய பூங்கா அமைந்துள்ளது. இது 7 அதிசயங்களில் ஒன்றாகும். 1983 ஆண்டு யுனெஸ்கோ இது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. வெளியிலிருந்து படும் ஒளியின் நிறத்திற்கு ஏற்ப இந்த பளிங்குகள் அந்த நிறத்தை உள்வாங்கிக் கொள்வதால் தாஜ்மஹால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வண்ணத்தில் ஒளிர்வதாக நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யமுனை நதி மற்றும் தாஜ்மஹாலின் இன்னொரு பகுதி அந்த கரையை ஒட்டி இருப்பதையும் பார்க்கிறோம். இது ஒரு மினார், அதாவது தூண். இந்த தூணும் பளிங்கினாலே கட்டப்பட்டுள்ளது. இந்த தூணின் நுண்ணிய கலை நுட்பங்களை நீங்கள் இப்பொழுது காணலாம். தாஜ்மஹால் தனது ஒவ்வொரு பார்வையாளரையும் அதன் பிரம்மாண்ட நுழைவாயிலில் அழகான கையெழுத்தில் பொறிக்கப்பட்ட "ஓ அமைதியுற்ற ஆத்மாவே, இறைவனின் திருப்பொருத்தத்தோடு மனநெறிவோடும் உன் இறைவனிடம் மீள்வாயாக, அவரும் உன்னுடன் அமைதியாக இருப்பார்" என்ற வாசகத்துடன் வரவேற்கிறது. இதை 1609 ஆண்டில் வடிவமைத்தவர் அப்துல் ஹக் ஆவார். இவர் பேரரசர் ஷாஜஹானுக்கு நேரடியாக அமானத் கான் என்ற பட்டத்தை வழங்கியார். மனதை மயக்கும் கட்டிடக்கலை மற்றும் எழில்மிக்க பின்னணியோடு தாஜ்மஹாலின் மேற்பரப்பில் செய்யப்பட்ட மிகச்சிறந்த அலங்கார வேலைப்பாடுகளில் இந்த கையெழுத்துக்களையும் ஒன்றாகும். அதாவது கேலிகிராஃபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தாஜ்மஹாலில் உள்ள இந்த கையெழுத்துக்களை வடிவங்கள் முக்கியமாக புனித குர்ஆனில் உள்ள வசனங்களையும் பத்திகளையும் கொண்டவையாகும். இது வெள்ளை பளிங்கு பலகைகளில் ஜாஸ்பர் கற்களை பதித்து உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பத்திகள் அமானத் கானால் மிகவும் நுணுக்கமான
துலுத் எனும் எழுத்துருவில் பொறிக்கப்பட்டுள்ளன. பல பலகைகளில் அவரது கையொப்பங்களும் இடம்பெற்றுள்ளன. சில குறிப்பிட்ட வாசகங்களை நாம் இங்கே பார்ப்போம். ஓ சோல், தௌ ஆர்ட் அட் ரெஸ்ட், ஓ அமைதியுற்ற ஆத்மாவே என்று குறிப்பிடப்பட்ட வரிகள் சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயம் 89 வசனங்கள் 27 முதல் 30 வரை உள்ளவையாகும். இந்த வசனங்கள் தாஜ்மஹாலின் பிரதான நுழைவாயிலில் த கிரேட் கேட் பொறிக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹாலில் உள்ள பிற குர்ஆன் அத்தியாயங்கள். தாஜ்மஹாலில் மொத்தம் 22க்கும் மேற்பட்ட குர்ஆன் பகுதிகள் கையெழுத்துக்களைகளாக பொறிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமான சில அத்தியாயங்கள் பின்வருமாறு. சூரா யாசீன் அத்தியாயம் 36. இது தாஜ்மஹாலின் பிரதான சமாதி கட்டிடத்தின் வாயில்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. சூரா அஸ் சூமர் அத்தியாயம் 39 கூட்டங்கள், தி கிரவுட்ஸ். சூரா அல் ஃபத்தா அத்தியாயம் 48 வெற்றி. சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 ஆட்சி. சூரா அல் முர்சலாத் அத்தியாயம் 77 அனுப்பப்படுபவை, those sent forth. சூரா அத் தக்வீர் சுருட்டுதல், the folding up. சூரா அல் இன்ஃபத்தர் அத்தியாயம் 82 பிளத்தல், the cleaving ascended. இவ்வசனங்களை அமானத் கான் தேர்வு செய்தார். பொதுவாக வெளிப்புற சுவர்களில் நியாய தீர்ப்பு நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மற்றும் தண்டனைகள் பற்றிய வசனங்களும், உட்புறம் செல்ல செல்ல சொர்க்கம் மற்றும் இறைவனின் கருணை பற்றிய வசனங்களும் இடம்பெறும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹால் கட்டப்பட்ட காலம் கிபி 1632 முதல் 1653 வரை ஆகும். அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் நாயக்க மன்னர்களின் பொற்காலமாக இருந்தது. நாயக்க மன்னர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வசந்த மண்டபம், புது மண்டபம் மற்றும் பல முக்கிய திருப்பணிகள் இந்த காலத்தில் மேற்கொண்டிருந்தார். இதே காலகட்டத்தில் சென்னை மாகாணம் பிறந்தது. அதாவது சென்னை மாகாணம் என்பதை விட மதராசப்பட்டணத்தை ஆங்கிலேயரான பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோஹன் ஆகியோர் நாயக்கர்களிடமிருந்து விலைக்கு வாங்கினார். புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் கட்டப்பட்டது. இத்துடன் இந்த தாஜ்மஹால் பற்றிய விரிவான நமது எபிசோட் 3 நிறைவடைந்தது. நாம் மீண்டும் ஆக்ராவிலிருந்து டெல்லி புறப்படுகிறோம். செல்லும் வழியில் ஒரு இந்து சமய வழிபாட்டு தலமாக சார்தாம் என்ற ஒரு வழிபாட்டு தலம் உள்ளது. அதை சாலையில் பயணிக்கும் போதே நாம் பார்த்து செல்கிறோம். நன்றி நண்பர்களே. இத்தோடு நம்முடைய கோல்டன் ட்ரையாங்கிள் சீரீஸ் பயணம் நிறைவடைகிறது.